அனைவருக்கும் வணக்கம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற வள்ளுவரின் வாக்கை கூறி இந்த இனிமையான விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவரை உறக்கத்திலேயே சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் ஆற்றல் படைத்த அதிரடி பேச்சாளர், கொங்கு மண்டலத்தின் செல்வி, மதிப்புக்குரிய சாந்தாமணி அம்மா அவர்களையும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியாவின் பலத்தை நாடு முழுவதும் நிரூபித்து காட்டிய ராணுவ வீரனின் செயலை சிறப்பாக செய்து முடித்து தற்போது சீனியர் லிவிங் என்ற ஒன்றை சிறப்பு தரும் ஒரு நிறுவனமாக மாற்றி வரும் கர்னல் டாக்டர் பாஸ்கரன் சார் அவர்களையும் மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுவும் ஒரு நாள் மாறும், அது ஆன்மீக வழியில் மாறும் என்ற கருத்தை தனது ஆன்மீக சிந்தனையில் கூறி வரும் மதிப்புக்குரிய தவத்திரு ஈஸ்வர சுவாமிகள் அவர்களையும், உலகையே ஆளும் பெண்ணினம் நிறுவனத்தை ஆள்வது பெரிய விஷயமா என்று செய்து காட்டி வரும் பென்சி ராவல் அவர்களையும், சிறந்ததை செய்வோம், சிறப்பாக செய்வோம், முடிந்ததை செய்வோம், முடியும் வரை செய்வோம் என்ற உள்ளம் கொண்ட மதிப்புக்குரிய ஐயா கர்ணன் சார் அவர்களையும், நமக்கு பிடித்த தொழிலை சாதிக்க வேண்டும் என்றால் கடுமையான முயற்சியும் உழைப்பையும் வெளிக்காட்ட வேண்டும் என்பதை எனக்கு விதைத்த ட்ரீம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனர் திரு ராஜேஷ் அவர்களையும், என் உறவினர்களையும் மற்றும் நண்பர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடையில் நான் என்ன மனநிலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை இங்கு கூற விரும்புகிறேன். அதாவது இது பர்சனலா, ஸோ நான் என்ன மனநிலை இங்க இருக்கேன் அப்படிங்கிறத பர்சனலா, டீமுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கு, அதையெல்லாம் தாண்டி பர்சனலா நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத கூற விரும்புகிறேன். அதாவது தான் விரும்பிய பெண்ணை மணக்கும் பொழுது என்ன மனநிலையில் நான் இருந்தேனோ, அதே போல முதலாக என் குழந்தையை கையில் ஏந்தும் போது என்ன மனநிலையில் இருந்தேனோ, அதே போல ஒவ்வொரு வருடமும் கடல் கடந்து எங்களை பார்க்க வரும் எனது சகோதரர் மற்றும் அவரின் குடும்பத்தை காணும் போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் தான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது அளவற்ற மகிழ்ச்சியான மனநிலையில் அதே உணர்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த மகிழ்ச்சி, எதற்காக என்றால், ஏதோ இது ஒரு வருடம், அதாவது இந்த தின இதழிகை பதிவுக்காக ஒரு லைசன்ஸ் நம்பர் வாங்குவதற்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் ஒரு வருடம், கிட்டத்தட்ட 1.25 வருடம் ஆயிடுச்சு. இந்த 1.25 வருடத்துல கிடைத்ததுனால இந்த மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டா இல்லை. சரி, எங்களோட நிறுவனம் ஈபிகெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இது ஆரம்பித்து 6 வருடங்கள் ஆகிடுச்சு. ஸோ அந்த 6 வருடங்களாக காத்திருந்ததற்கு கிடைத்த ஒரு பரிசா அப்படின்னா இல்லை. 12வது படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு துறையில், அதாவது மீடியா துறையில் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆசையில் எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த மேடையில் ஒரு நிறுவனத்தை நிறுவி உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருப்பேன் என்று நான் நினைத்ததில்லை. இந்த வாய்ப்பினை வழங்கிய அந்த பிரபஞ்ச சக்திக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். நன்றி என்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது, எனது பயணத்தில் உதவியர்கள் இங்கு இருக்கும் பலர். இங்கு என்னை வரவேற்புரை ஆற்றதான் அழைத்தார்கள், ஆனால் அதனுடன் சேர்ந்து நன்றி உரையும் ஆற்ற வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது. ஆனால் இதற்கான நேரம் இருக்குதா என்றால் இல்லை, இந்த நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் ஒரு சில நபர்களை, எல்லோரும் எனக்கு உதவியர்களாம், அனைவருக்கும் நன்றி என்று சொல்ல கடக்க முடியல. ஸோ ஒரு சில நபர்களை அவர் பெயருடன் குறிப்பிட விரும்புகிறேன். முதல் இயக்குனர் நண்பர் திரு விஜய் ஆனந்த் அவர்கள். ஸோ இந்த டிசைனர், இந்த பார்க்குற டிசைன், இதுக்கெல்லாம் முதல் எழுத்து போட்டது அவர் தான். ஸோ அவருக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி விஜய் ஆனந்த். மற்றொரு நண்பர் இயக்குனர் அருண்காந்த் அவர்கள். நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள்
சுதந்திர தின விழாவில் சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து நம்மளோட ஊரில் தயாரப்படுத்துருங்க, நம்மளோட ஊரில் வர இணையதளமாகவும் அப்ளிகேஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு உரையாற்றினார். அதை செய்து முடித்துள்ளார் இயக்குனர் அருண்காந்த் அவர்கள். வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இண்டிமா என்ற இணையதளம் மூலம் அனைவரையும் இணைக்க வழிவகை செய்துள்ளார். அருண்காந்த் அவர்கள் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அருண்காந்த் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு டீம் அமைச்சிட்டீங்க அப்படின்னு. நான் அருண்காந்துக்கு இந்த மேடையில் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். அருண்காந்த் இங்கே இருக்காரான்னு தெரியல, கொஞ்சம் இதாக ஓவராக தான் இருக்கும். அருண்காந்த், இது நான் சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். எனக்கு உறுதுணையாக எப்போதும் இருக்கும் மதிப்புக்குரிய ஜெயதீசன் சார் அவர்களுக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சுமார் 20 ஆண்டுகளாக என்னோட பயணம் செய்திருக்கும் மிக முக்கியமான நபர் என்னோட நண்பர் திரு முத்து சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி. எங்கள் உயர்வை தூரத்தில் இருந்து வாழ்த்தும் நண்பர்கள் பலர், அதில் ராஜேஷ், விஜய், சித்தார்த் ஆகியோருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிறு வயது முதல் இன்னொரு நண்பர், என்னுடைய பயணத்தில் மிக முக்கியமானவர் திரு கண்டாஸ்டீல் நிறுவனத்தில் சதீஷ்குமார் அவர்களுக்கும், நண்பர் பிரகாஷ் அவர்களுக்கும், கணேஷ் அவர்களுக்கும், உதய் அவர்களுக்கும், ஆரிகராஜ் அவர்களுக்கும், ஜெயக்குமார் அவர்களுக்கும், இசக்கி முத்து அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எங்களின் ஆலோசகர் மதிப்புக்குரிய வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், மதிப்புக்குரிய அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றினை கூற கடமைப்பட்டுள்ளேன். நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த இப்போல்லாம் வந்து கூகுள் மேப் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக போயிடுவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டம் நம்ம இடத்துக்கு அந்த போய் சேர்றது. அப்போ வந்து மரத்துக்கடியில் வழிகாட்டுறவர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட வழிகாட்டணும் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டோம்னா இந்த லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ஈஸியாக அவர் மூலயமா அடைஞ்சிருவோம். இல்லைனாலும் போவோம், அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். குடும்பத்தில் ஒருவர், என்னுடைய மிக வழிகாட்டி வைகுண்டன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் அந்த வழியில் சிறு பள்ளங்கள் இருக்கும், நம்ம போகும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட், காராக இருந்தாலும் டூ வீலர் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எனக்குள் உயர்த்தி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிய எனது சகோதரர் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும் கலை அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கேட்காமலே பல உதவிகள் செய்தும் கமலக்கண்ணன் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய ஆடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ட்ரீம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனர் திரு ராஜேஷ், ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் தான் மெயின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஒரு உழைப்பு, அதாவது நம்மளோட பேஷனை வந்து நோக்கி எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அவரை வந்து ரொம்ப தெளிவாக செட் பண்ணி அவரோட பேஷனுக்கு கரெக்டான பாதை அமைத்து இப்போ வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு. பிடித்த துறையில் சாதிக்கும் ஒரு நல்ல மனிதர் திரு ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய பிரதர் இன் லா, என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய வெல்விஷர் திரு சக்திவேல் மகாலிங்கம் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்றும் உறுதுணையாக இருக்கும் எனது அம்மா அப்பா அவர்களுக்கு என்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடை போதாது. அது அமைதியாக என் வளர்ச்சியை தூரத்தில் நின்று ரசிக்கும் என் மனைவிக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், உறவினர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி என்று இந்த மேடை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சித்தப்பா மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக எங்கள் டீமை பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அவங்களெல்லாம் மேடை ஏற்றி அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசி அதுக்கப்புறம் அவங்களும் சில வார்த்தைகள் பேசணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அதை வந்து இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இறுதியாக இந்த மேடை இல்லை, எந்த மேடை ஏறினாலும் இருவருக்கும் நன்றி சொல்லாமல் நான் இறங்கியதில்லை. எனது ரோல் மாடல், எனது வாழ்க்கையில் ஒரு அங்கம் மரியாதைக்குரிய அண்ணன் சரவணகுமார் அவர்களுக்கும்,
நான் என்று தாய்க்கு நிகராக மதிக்கும் திருமதி ஷாமலா சரவணகுமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம டீமோட கொஞ்சம் அவங்கள பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ முதலாவது பிரசன்னா, பாலா, கௌதம், செந்தில், அருண், உமா, பிரகாஷ், சௌமியா, நவீன், பார்த்திபன், சக்திவேல், ஸ்ரீதர். ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லலாம். பிகெயினில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பற்றி நம்ம பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல பிரச்சனா வந்து நான் வந்து சமயத்தில் ஒரு 1.5-2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் சந்தித்தேன். எதுக்காக சந்தித்தோம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். வேற ஒரு வேலையாக சந்தித்தோம். ஆனால் இன்னைக்கு எங்களுடன் இனிமையான பயணத்தை எங்களோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு பேப்பர் வந்திருக்குன்னா முக்கியமான காரணம் இத்தனை பேரில் அவரும் ஒருத்தர். ஸோ எளிமையானவர், எல்லாரும் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். அந்த மாதிரி ஒரு நபரை நான் டீமில் இருக்கிறோம் இருக்கிறாரு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக பாலா, பிரசனாவோட நண்பர், இன்று என்னுடைய குடும்ப நண்பர். எதையுமே எதிர்பார்க்காமல் கண்டிப்பாக ஒரு நாள் உயர்வோம் என்ற மனதுடன் எங்களுடன் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கும் நன்றி. திரு செந்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு. திருப்பூர், ஈரோடு, சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு. இருந்தாலும் எங்களோட பயணத்தில் முக்கிய நபராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பிரகாஷ் மாதிரி நான் சமீபத்தில் ஸ்ரீதர் கூட பேசிட்டு இருக்குமா சொன்னது, பிரகாஷ் மாதிரி எனக்கு ஒரு 2-3 பேர் இருந்தா அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடலாம் அப்படின்ட்டு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ இது வந்து பிரகாஷ் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து என்னோட டீம்ல இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ப்ளஸ். அவருக்கு நல்லதான் தெரியாது, எனக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிரகாஷ் வந்து என்னோட காலேஜ் மேட்டு, அதை சொல்ல மறந்துட்டேன். சௌமியா என்னோட ஜூனியர். சௌமியா பிரகாஷ் அவங்களோட ஒய்ஃப். அது எப்படி 2 பேரும் ஒரே மனநிலை இருப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த 2 பேருமே கண்டிப்பாக பத்தாது. இருந்தால் 2 பேர் மாதிரி எல்லாரும் இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ சௌமியா. நவீன் சமீபத்தில் நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக பயணம். எந்த விழாவாக இருந்தாலும் முதல் வேலையாக கிளம்பி வந்துடுவார். அவர் ஒசூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு நிறுவனர். அவருக்கும் நன்றி. உமா, நான் நிறைய உமாவை பற்றி எல்லா மேடையிலையும் பேசியிருக்கிறேன். நமக்கெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் மேடையில். நமக்கெல்லாம் யாராவது பின்னாடி இருந்து தள்ளிட்டே இருக்கணும், இல்லை தட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க. உமா பண்ணுவாங்க, நீ பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த நியூஸ் பேப்பர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களையோட சந்தோஷப்பட்டது உமா தான். அவங்க அனுப்பிச்ச மெசேஜை வந்து நான் இங்கே போட மறந்துட்டேன். சரி, எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களோட மெசேஜை பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த மனநிலை நான் சொல்ல விரும்பல. ஸோ நன்றி. உமா மாதிரி ஒரு டீமில் இருக்கிறது கமர்ஷியலாக விரும்பல. பார்த்திபன், இவங்கெல்லாம் பார்த்திபன் எப்படி வந்தாருன்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். நான் வந்து எதுவுமே என்ன பண்ண போகிறேனே தெரியல. ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஈபிகேன் டிஜிட்டல் மேகசினில் வருது. எனக்கு ஸ்ரீதர் மூலயமா ஒரு கால் வருது, பார்த்திபன் பேசணுங்கிறாருன்னு. அறிமுகமே இல்லாத நபர், நம்ம எல்லாம் இணைந்து பண்ணுவோம்னு சொன்னார். நான் அவர்கிட்ட ஒரே விஷயம் சொன்னேன், நானே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல பார்த்திபன், நீங்கள் வேறு என் கூட சேர்றேன்னு சொல்கிறீங்கன்னு. அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் முன்னேறுவோம், அப்போ நாங்கள் கூட இருப்பேன், அப்பவும் கூட இருப்பேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொன்னார். ஸோ அவரோட நல்ல மனசுக்கு எங்களோட இன்னும் தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு நன்றி. சக்திவேல் சின்ன பையன்லேருந்தே எனக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸ். பார்த்திபன் எப்படி சொன்னனோ அதுக்கு மேலே போய் சக்திவேலை சொல்லணும். காரணம் என்னென்னா, அப்போ நான் இது எதுவுமே ஆரம்பிக்கல. ஒரு ஃபேஸ்புக் அப்போல்லாம் ரொம்ப பிரபலம். ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மூவி பக்கெட்டுங்கிற ஒரு பேஜை கிரியேட் பண்ணி சினிமா நியூஸை போட்டுட்டு இருந்தோம். சொன்னேன், இந்த மாதிரி சினிமா நியூஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நானும் வரேன்னா அப்படின்னு, வெறும் போஸ்ட் தான் போடுறோம் ஃபேஸ்புக்கில், அதில் நானும் வரேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது தான்
இரவு 12-1 மணிக்கு ஒரு தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பண்ணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் எனக்கு ரிவ்யூ வீடியோ மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அவர் சென்னையில் இருக்கிறாரு. இதுதான் வளர்ச்சி தான். இந்த மாதிரி பண்ணனால தான் வளர்ச்சி. ஸோ நானே எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுத்தனால தான் என்னால் நான் வந்து இங்கே நின்று பேச முடியுது. ஸோ சக்திவேல் பற்றி நிறையா பேசலாம், நிறைய சப்போர்ட்டு. எப்படியாவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுவோம், நான் பார்த்துடலாம் அப்படின்னு எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்கிற நபர். ஸோ தேங்க்யூ சக்திவேல். கடைசியாக ஸ்ரீதர், அதாவது என்னோட ஸ்கூல்மேட், படிக்கும்போது என்னோட ஏரியா மேட், நான் வந்து ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ என்னோட பிஸ்னஸ் மேட். ஸோ இதுதான் ஸ்ரீதருக்கும் என்னோட வளர்ச்சி. இந்த பிஸ்னஸில் நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஸ்ரீதர் என் கூட இருப்பார். ஸ்ரீதர் இல்லாத பிஸ்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதில்லை. ஸ்ரீதர் நம்ம ஒரு 3 நாள் பிஸ்னஸ் பண்ணுறோம், நினைக்கிறேன். டோர்னமெண்ட் நடத்துகிறோம், இபிகேன் பண்ணுறோம், எது பண்ணாலும் ஸ்ரீதர் இருப்பார். ஸ்ரீதர் இல்லாத நான் பிஸ்னஸ் பண்ணதில்லை. ரொம்ப ஈஸி அக்சசிபிள். காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு ஒரு பத்திரிகை நிறுவனத்துலேருந்து கால் வருது, நாங்கள் அர்ஜென்ட்டாக போகணும். ஸ்ரீதர் தான் ஈஸியாக வந்தார். எப்போ கூப்பிட்டாலும் வர நபர். ஸ்ரீதர் இல்லாமல் இதை பாருன்னா முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அவரோட உழைப்பு அதிகம், அதுக்கு நேரம் கொடுத்துருக்கிறது அதிகம். அவர் வேற ஒரு தொழிலில் இருந்தாலும் அதுக்காக நேரம் கொடுத்து நம்ம டீமுக்காக உதவிய திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். சாரி, அருண் பிகேண்டில் இருந்தனால மறந்துட்டே. இல்லை பாலா மறக்கல, அவங்களாம் பிகேண்டு தெரியும், அவங்களெல்லாம் கூப்பிடணும். அருண் பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நண்பர். அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வளர்ந்தால் தூரத்திலிருந்து சந்தோஷப்படுகிற மிக முக்கியமான நபர். சுமார் 10 நாட்களாக நாங்கள் வந்து ஒரு நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கோம். அதில் வந்து 4 நாள் அவர் என் கூட வந்து வேலை செஞ்சுருக்காரு திரு அருண். லாஸ் ஆஃப் பே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவு போட்டு எனக்கு கூட பத்திரிக்கை கொடுக்கறதுக்கெல்லாம் வந்தார். நிறைய எமோஷனலான விஷயம். இதுக்கு மேலே நான் பேசினா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். நானே பேச முடியாது, ஏன்னா எனக்கு உதவிய நண்பர்கள் உறவினர்கள் அதிகம். ஸோ இதோட என்னோட சாரி, நிறைய பேர் பேசுனா எழுதி வச்சிருக்கிறேன், இருந்தாலும் மறந்துடுறேன். கௌதம், அருணுக்கு எப்படி சொன்னோம், கௌதம் என்னோட வந்து காலேஜ் மேட், இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறது. நான் கௌதம்கிட்ட சொன்னேன், யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த பேப்பர் நடத்திடலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் இருப்பாங்க, இருந்தாலும் அவரோட என்கரேஜ்க்காக சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நபர். நாங்கள் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னோட முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் கௌதம். கௌதமுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னோட வளர்ச்சியை பார்த்து இன்னும் சந்தோஷப்படுற நபர். ஸோ என்னுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற எல்லா நபர்களும் இங்கே இருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் சில பேர் விட்டுட்டோமோ அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. சரி பரவாயில்ல, யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஸோ மைக்கை வந்து பிரசன்னா அவர்கள்கிட்ட முதல் ஆளாக பிரசன்னா அவர்கிட்ட கொடுக்கும். பிரசன்னா. விழாவுக்கு வருகை தந்து எங்களுக்கு பெருமை சேர்த்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். முதல்ல டீமில் இருக்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இப்படி ஒரு டீமில் வந்து நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேன். சரி, மைக் கொடுத்துட்டாங்க, ஸ்டேஜில் இருக்கோம், இப்படி தான் பேசணும், அப்படி தான் எல்லாம் யோசிப்பீங்க. எதுக்கு எங்களுக்கு பாராட்டு, அப்படி என்ன உச்சம் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். நமக்கு வந்து நிறையா கடன் உதவி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினீங்கன்னு சொல்லியிருப்போம். நம்மளோட கல்லூரி காலங்கள், பள்ளி காலங்கள், இல்லைன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு சின்ன முயற்சி, ஒரு முன்னெடுப்பு எடுத்திருப்போம், அதுக்கு தட்டி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் இப்போ நினச்சிங்கனாலும் பெருமையாக இருக்கும் உங்களுக்கு. கடன் கொடுத்தவங்க கூட உங்களுக்கு உதவி பண்ணவங்க, இவங்க எல்லாத்தையும் விட உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது என்னென்னா தட்டி கொடுக்கறது. அந்த மாதிரியான ஒரு எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு வந்து எங்கள் முயற்சிகளுக்கு எங்களுக்கு நீங்கள் தட்டி கொடுத்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க.
சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இது என்ன இவ்வளோ பெரிய சின்ன விஷயமா இல்லாமல் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்களுக்கு வந்து தட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த தட்டி கொடுத்தது தான் வந்து எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம். அதுக்கு தான் நான் அது பதிலாக சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. அப்புறம் நம்ம டீமில் இருக்கிறவங்க வந்து சதீஷ், உங்கள் உமா, சக்திவேல், பார்த்திபன், நம்ம நவீன், சௌமியா, பிரகாஷ், செந்தில், பாலா, ஸ்ரீதர், அருண், இவங்க எல்லாத்திட்டையுமே வந்துங்க நான் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ வரையும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே இவர்கிட்ட இருந்த எல்லாத்திட்டையுமே கற்றுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து சதீஷ் மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நான் நல்லா கூட இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் யாருமே வந்து ஒருத்தர் ஏற்றியோ ஒருத்தர் இறக்கியோ பண்ணிடக்கூடாது, ஒருத்தங்களை உடல் அளவாலேயோ மனதளவாலேயோ கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல பார்த்துட்டு பண்ணுறாரு. இப்படி எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சதீஷ், தேங்க்யூ. பாலமுருகன். அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மனசில் நிற்குது. நாம் கடக்க வேண்டிய பயணம் நெடு தூரம் இருக்குது. நாம் எல்லாரும் சேர்ந்து தினேதியோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம். செந்தில். அவையில் உள்ள அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். நான் கடந்த 13 வருடங்களாக கிட்ஸ் அகாடமி ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ளஸ் குளோபல் கிட்ஸ் அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை வந்து திருப்பூர், ஈரோடு மற்றும் சென்னையில் நடத்திட்டு இருக்கேன். ஸோ 6 வருடத்துக்கு முன்னாடி பிஹைண்ட் டிஜிட்டல் மேகசின் டீம் கூட ஸ்ரீதர் மற்றும் சதீஷ் அவங்களோட நான் இணைஞ்சேன். ஸோ 6 வருஷமாக அவங்களோட நான் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய தொடர்ச்சியாக தின இதிகை நாளிதழில் என்னுடைய பங்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு இருக்கும் அப்படிங்கிறதுல நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிஹைண்ட் மற்றும் டீமுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ரீதர், அறிமுகமே இல்லாத நபர் நான். இவங்க எத்தனை பேர்த்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் அறிமுகம் இருக்குது. இந்த என்டையர் டீமுக்கு அறிமுகமே இல்லாத நபர் நான். பட் என்னையும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் போல எனக்கு நடத்துவது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த உறவு வந்து இப்போ மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்கள்லையும் இந்த இதழோட வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத நாம் வரக்கூடிய காலங்களில் நம்ம வெளிப்படுத்துவோம். இது தொடக்க விழாவை மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவாக தமிழ்நாடு முழுக்க இந்த பேப்பர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகி அந்த சக்ஸஸ் மீட்டில் வெரி சூன் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பிரகாஷ். ரொம்ப கூஸ்பம் மூமெண்ட்ஸ். சதீஷை நான் என்னுடைய சேர்மனை பார்த்துருக்கேன். காலேஜில் எங்கள் சேர்மன், இன்னைக்கு சிஇஓ பார்க்குறேன். பெரிய வெற்றியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சதீஷ் கூட நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, சதீஷ் வந்து ஒரு சாதனையாளர்களுக்கு விருது கொடுத்தாங்க. சின்ன வயசுலேருந்து பழக்கம். ஸ்டில் அப்போ நான் சாதனையாளர், என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சதீஷ்னு. யாராக இருந்தாலும் சரி பிரகாஷ், ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லு, அவங்க எலிஜிபிள்னா கண்டிப்பாக கொடுத்துடலாம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நியாயமாக எந்த ஒரு லாப நோக்கத்திலையும் இல்லாமல் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் சதீஷ் கூட சேர்ந்தேன். ஒரு 4 இயர்ஸாக அவர் கூட இந்த பிஹைண்ட் ஃபேமிலியில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் நிறையா மீட் பண்ணோம், சக்ஸஸ் மீட் நிறையா வைக்கணும் சதீஷ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டீம். சௌமியா பிரகாஷ். நான் சொல்லணும்னு நினைச்சது அவரே சொல்லிட்டாரு. சேம் அதே தான். சேர்மனா பார்த்தவரை சிஓவா பார்க்குறேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை சொல்றதுக்கு எனக்கு இவங்க டீம்ல இருக்கேன்னு சொல்றதே ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து இப்படி ஹோஸ்ட் பண்ணது கிடையாது. பட் இந்த சான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. இதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சதீஷனா. இந்த மாதிரி என்கிட்ட இருக்குன்றத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணுறத மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இனி மேலும் வளரணும்னு நான் கேட்டுக்கிறேன்னா. நவீன் திங்கராஜ். வணக்கம். இது ரொம்ப அழகான அற்புதமான மாலை தினேதிகைக்கு மற்றும் வாசகர்களுக்கு, வருங்கால வாசகர்களுக்கு. அதாவது நிறைய கனவுகள் வந்து ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்க இந்த சூழலில் நம்ம ஒரு மாற்றத்தை எடுத்து வரலான்னு சொல்லி சதீஷ் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ நம்ம அந்த ஒரு மாற்றமாக இருந்து நம்ம ஒரு தூணாக அவங்க கூட இருந்து நம்ம போராடலாம் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோடு போயிட்டுருக்காங்க. ப்ளஸ் எத்தனை ஏஐ வந்தாலும் கடவுளால் படித்த நம்ம ஒரு ஏஐன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால்
புக்ஸ் படிக்கிறதுன்றது நம்மளுக்கு பேசிக்ஸ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் வளர உங்களோட சப்போர்ட் இன்னும் தேவை. நன்றி, வணக்கம். கார்த்திக். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் வந்து இந்த கோயம்புத்தூருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு எப்பயுமே இருக்குது. ஏன்னா நான் இங்கே தான் கிராஜுவேஷன் முடித்தேன், இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ எனக்கு ஸ்ரீதர் வந்து பழக்கம், ஸ்ரீதர் மூலமாக எனக்கு சதீஷ் பழக்கம். அப்படி தான் வந்து நான் உள்ளே வந்தேன். ஸோ இதில் நான் எப்படி வந்தேன்னு சொல்லணுன்னா, எனக்கு எப்பயுமே ஒரு தேடல் இருக்குது. அந்த எல்லாருக்குமே இருக்க மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் சைடான ஒரு தேடல், ஒரு படைப்பாளியாக ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடல் வந்து ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்னு நினச்சப்போ எனக்கு கனெக்ட் ஆன விஷயம் இங்கே தான், இந்த இபிஹைண்ட் மூலமாக தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ இங்கே வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த இபிஹைண்ட் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்கிறது ஒரு பெருமிதமாக இருக்குது. இப்போ மேகசின் நியூஸ் பேப்பர் பற்றி சொல்லணுன்னா, நிறைய பேர் நினைக்கலாம் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு ஏஐன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் வந்து இன்னமும் வந்து நம்ம பேப்பர் பிரிண்டிங் டெக்னாலஜியில் நம்ம இன்னும் இருப்போமான்னா கண்டிப்பாக இருப்போம். ஏன்னா வந்து இன்றைக்கும் வந்து அந்த பிரிண்டிங் படிக்கிறதுன்றது வந்து அந்த வாசிப்புன்றது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயன்றது இனி அடுத்த வர தலைமுறைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வந்து எப்படி வந்து ஒருத்தருக்கு அட்டென்ஷன் ஃபோக்கஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஒரு வாசிப்புன்றது வர்றப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன்ன்றது ஜாஸ்தியாக வேணும். ஸோ எனக்கு வந்து இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்து இந்த நியூஸ் பேப்பர் மூலம் எப்படின்னா மக்களுக்கு வந்து வாசிப்பை கொண்டு போய் சேர்க்குறதோ, இன்றைக்கி எத்தனை சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸஸ் வந்தால் கூட அந்த ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிற அந்த மொமெண்ட்ன்றது இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இப்போ இந்த நியூஸ் பேப்பர் எனக்கு பிரிண்டிங் நடந்தப்போ எப்படி சதீஷ் பர்சனலாக எப்படி அவருக்கு எப்படி ஒரு குழந்தைய தூக்குனா வந்து அந்த ஒரு அப்பான்ற ஃபீல் வந்தது, எனக்கு வந்து அந்த ஒரு உறவினராக நம்ம கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கப்போ ஒரு ஃபீல் வருவீங்களா, அந்த ஒரு எமோஷனலான மூமெண்ட் தான் எனக்கு வந்தது. ஸோ இது பர்சனலாக எனக்கு நடந்த ஃபீலிங் இது வந்து. ஸோ அந்த மாதிரி தான் அது எல்லாருக்குமே அந்த ஒரு தேடலோ கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். எத்தனை டிஜிட்டல் டெக்னாலஜி வந்தாலும் வந்து இது ரெண்டுமே இப்போ எங்களுடைய விஷன் ஒன்று தான், டிஜிட்டல் ப்ளஸ் பிரிண்டிங் ரெண்டுமே இருக்க போகுது. ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி தான். டிஜிட்டல்ன்ற விஷயத்தில் ஒரு ஸ்பீடான நியூஸ் கொண்டு வர போகிறோம். நியூஸ் பேப்பர்ன்ற விஷயத்தில் ஒரு உண்மையான ட்ரூத்தான நியூஸ் கொண்டு வர போகிறோம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியாவில் ஒரு செகண்டில் எவ்வளோ வேகமாக வந்து நியூஸஸ் மாறுது, அதை எப்படி வந்து மக்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு. அப்படி இல்லாமல் வந்து ஒரு உண்மையான நடுநிலையான ஒரு நியூஸஸ் ஆனாலும் சரி, தகவல்கள் ஆனாலும் சரி, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து மக்களுக்கு இது வந்து ஒரு சொசைட்டியோட மிரராக தான் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷனாக இருக்குது. அந்த ஒரு விஷன் இபிஹைண்டோட விஷன், அந்த விஷன் எனக்கும் பர்சனலாக பிடிச்சிருந்து இங்கே நிறைய பேருக்கும் அது கனெக்ட் ஆகுன்ற நம்புகிறேன். இறுதியாக வாசிப்பை நேசிப்போம், கற்பதை கற்போம், மற்றவர்களுக்கும் கற்பிப்போம், மகிழ்வித்து மகிழ்வோம் என்று சொல்லி பேச வாய்ப்பு அளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டுகள் கணேசன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சதீஷ் என்ன சொன்ன மாதிரி ஒரு மூவி பிகைனில் ஆரம்பித்து பிகைன் இன்னைக்கு தின இதிகை, அதான் இதோடைய வளர்ச்சி. 2021 கோவிட் டைமில் ஆரம்பித்த ஒரு மொமெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நவ் 6 இயர்ஸ் வந்துடும். ஸோ வெவ்வேறு ஒரு பிராண்டை நீங்கள் ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பித்து அதை டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட க்ரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். க்ரியேஷன், ப்ராசஸ், பிளானிங், எக்ஸிக்யூஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த 6 வருஷத்தில் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒவ்வொரு வளர்ச்சி, ஒரு சிஇஓ எப்படி ஆறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். எப்படி நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறோம், எப்படி லேர்ன் பண்ணியிருக்கோம். லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த பிஸ்னஸ். ஸோ அந்த வகையில் தின இதிகை மக்களிடம் வந்து சேரப்போகுது நாளையிலிருந்து. ஸோ இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஸோ அடுத்தது உமா பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து உமாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க வந்து ஒரு ஆத்தர், சிறந்த ஆத்தர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அட்டன் பண்ண மேடையில் எந்த மேடையிலையும் உமா பேசினதில்லை. இந்த மேடையில் பேசுவாங்களான்னு தெரியல, பட் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க.
அவங்க பேசுறது நானே அவளா கேட்கறதுக்கு. ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக எப்போவுமே பேச மாட்டேன். பட் இன்னைக்கு வந்து சதீஷ்காக கண்டிப்பாக பேசுகிறேன்டான்னு நானே கேட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக நாங்கள் அவார்ட்ஸ் நடத்திக்கிட்டே இருக்கோம். எப்போவுமே நான் பின்னாடி நின்றுவேன். இன்னைக்கு ஏன் நிற்கிறேன்னா, இது சர்வில் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து பிஹைண்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அட்டாச்சா, அவர் வந்து வீட்டில் நம்மளுக்கு குழந்தை பிறந்த உடனே தங்கம் கண்ணு அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிஹைண்டை வந்து அவர் ரொம்ப அட்டாச்சாக வச்சுருக்காரு. ரொம்ப ட்ரை பண்ணாங்க அந்த நேம்காக, அந்த நேம் வேணுங்கிறத அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு. பட் நமக்கு வந்து SOPs நிறைய இருந்துச்சு, ஜேர்னல் SOPs. அதுபடி நமக்கு கிடைச்ச பேர் வந்து தின இதிகைன்னு தான் கிடைச்சிச்சு. தோ அவருக்கு அந்த கஷ்டம் இருந்தாலும் பட் தின இதிகையை நம்ம ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. பட் ஹீ ஹேஸ் தட் இன் ஹிஸ் மைண்ட். எப்போவுமே அந்த பிஹைண்ட்ல மொத்த டீமுமே ஹுக்டாக தான் இருக்கும். நானும் வந்து அவருக்கு இன்னைக்கு எப்படியாவது அதை ஸ்பெஷல் ஆக்கிடணும், எல்லார் கையிலையும் அந்த தினதிகையை பார்த்தா எல்லாரும் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை அதை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுடுங்க ப்ளீஸ். ஸோ நம்ம எப்படி பிறந்து 30 நாள் வரைக்கும் தானே எப்படினாலும் கண்ணே தங்கமே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு அழகான பேர் வச்சு அப்படிதானே கூப்பிட போறோம். அது மாதிரி தின இதிகை தான் இனிமே நம்மளோட அழகான பேரு. ஸோ இட்ஸ் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே தானே? அனைவருக்கும் பாலை வணக்கம். தினகீதி ஜேர்னி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான பாதையாக தான் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த 6 வருஷம் நாங்கள் வந்து ஒவ்வொரு மைல்கல்லும் தொடும்போது ஒவ்வொரு தடைகள் வந்துட்டே தான் இருந்தது. சதீஷும் நானும் வந்து அடுத்தடுத்த இடத்துல வந்து அடிபட்டுட்டே தான் இருப்போம். மறுபடியும் அதை விடுவோம், கொஞ்சம் மறுபடியும் டவுன் ஆகும், மறுபடியும் நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மறுபடியும் மேலே வந்துடுவோம். அப்படியே வந்து ஒவ்வொன்றா கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நேற்று நைட் ஒரு 1:30 மணி அந்த டைமில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஒரு 10,000 காப்பீஸ் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைமு. ஏன்னா ரொம்ப வந்து அதுக்காக போராடி நிறைய விஷயங்கள் பண்ணி பின்னாடி சதீஷ் நாங்கள் டீம் எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த இடத்துல இதுக்கான செய்தியிலிருந்து, இதுக்கான வாசகர்களிலிருந்து, மறுபடியும் இதுக்கான விளம்பரதாரர்கள் மற்றும் இதுக்கான பர்சனல் பிராண்டிங் கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி, மிக நன்றி.